தண்ணீர் பந்தல் அமைத்த படலம். குலபூஷண பாண்டியனுக்கு பிறகு ராஜேந்திர பாண்டியன் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அப்போது காடு வெட்டி சோழன் மறுபடியும் மதுராபுரிக்கு போய் சொக்கநாதரை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் பாண்டிய நாட்டோடு நம்ம நேசம் கொண்டிருந்தா தானே அடிக்கடி போக முடியும். அதனால என்ன செய்கிறான், நிறைய பொன் பொருள் பரிசுகள் எல்லாம் பாண்டிய நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். பாண்டியன் அதை பெற்றுக்கொண்டு மனமகிழ்ந்து தானும் நிறைய பரிசு பொருள்களையும் பொன்னாடைகளையும் அனுப்பி வைக்கிறாரு சோழ அரசருக்கு. 2 நாடுகளும் நட்பு நாடாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் சோழ அரசன் தனது மகளை ராஜேந்திர பாண்டியனுக்கு திருமணம் செய்து கொடுத்தா, உறவு முறை காரணமாக நம்ம மதுராபுரிக்கு அடிக்கடி போய் சொக்கநாதரை வணங்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு ஓலை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஓலையானது அவனது சகோதரன் கையில், அதாவது ராஜசிம்மனுடைய கையில் கிடைக்குது. அவனும் நிறைய வஞ்சகம் கொண்டவனாக இருக்கான், பழிபாவங்களுக்கு அஞ்சாதவனாக இருக்கான். அதனால் அந்த ஓலையை எடுத்துகிட்டு சோழ நாட்டுக்கு புறப்பட்டு தனது சகோதரனை பற்றி தவறாக பல பொய்களெல்லாம் சொல்லிட்டு தனக்கு தங்களுடைய மகளை மணமுடித்து தரணும் அப்படின்னு கேட்குறான். நம்மளை தேடி பாண்டிய அரசனே வந்தது அவருக்கு பெருமை இருந்தது. அதனால சரி, இவனும் நல்லவனா இருக்கான், இவனுக்கு மணமுடித்து வைக்கலாம் சொல்லிட்டு தனது மகளை மணமுடித்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வஞ்சக எண்ணம் கொண்டவனாக மாறுறான் சோழ அரசன். அதாவது பாண்டிய நாட்டை ராஜேந்திர பாண்டியன் கிட்ட இருந்து பறித்து தனது மருமகனான ராஜசிம்ம பாண்டியன் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தனது 4 வகை சேனையோட போர் தொடுத்து மதுராபுரிக்கு போறாங்க. திடீர்னு படையெடுத்து வந்த உடனே அந்த சேனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம மனம் நொந்து போய் ராஜேந்திர பாண்டியன் கோவிலுக்கு போறாரு, சொக்கநாதரை வேண்டிக்கிறாரு. அன்னைக்கு சோழனுடைய உண்மையான பக்திக்கு செவி சாய்த்த தாங்கள் இன்னைக்கு அவனுடைய வஞ்சக எண்ணத்தை முறியடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. வேண்டினோடனே ஒரு அசரீர் கேட்குது, பாண்டியா பயம் வேண்டாம், உடனே படையெடுத்து செல், நீ தான் வெற்றி அடைவாய் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே போர் தொடுத்து போறாங்க. 2 படையுமே மாறி மாறி மோதிக்கிறாங்க. அந்த சுட்டரிக்கிற சூரிய வெப்பத்தினால எல்லாருக்கும் தண்ணீர் தாகம் ஏற்படுது. அலை மோதுறாங்க தண்ணீர் தண்ணீர்னு. அப்பதான் சிவனடியார் மாதிரி ருத்ராஜம் அணிஞ்சிட்டு நெற்றி நிறைய திருநீரை பூசிக்கிட்டு கால்களில் சிலம்பு அணிஞ்சிக்கிட்டு ஒருத்தர் பாண்டியனின் பாசறைக்கு முன்னாடி நடுவில் தண்ணீர் பந்தலை வைக்கிறாரு. புனிதமான கங்கை நீரை பானை நிறைய நிரப்பி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதை குடித்த பிறகு தாகம் தீர்ந்து போய் சோர்வு நீங்கி போர் தொடுக்கிறாங்க. ஆனால் தாகத்தினாலையும் சோர்வுனாலையும் மயங்கி விழுந்தும் புறமுதுகிட்டு ஓடியும் சோழர்கள்லாம் தோற்று போகிறாங்க. அப்புறம் ராஜசிம்ம பாண்டியனும் காடு வெட்டி சோழனும் போர்க்களத்தில் தன்னந்தனியாக மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கைது செய்து சிறையில் அடைச்சிடுறாரு ராஜேந்திர பாண்டியன். எல்லாம் வல்ல ஈசன் தண்ணீர் பந்தல் வச்சதுனால தான் நாம் வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னு மனமுருகி சொக்கநாதரை வணங்குறாரு ராஜேந்திர பாண்டியன். அந்த கருணை கடலான ஈசனை வணங்கி மகிழ்கிறாரு.